பார்த்து வருகிறோம். பரப்புரை பயணத்திற்காக திண்டுக்கல்லில் தங்கியிருக்கும் எடப்பாடி பழனிசாமி தற்போது அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், முழுமையான விவரங்கள். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், அதே போல திண்டுக்கல், அதே போல நிலக்கோட்டை ஆகிய பகுதிகளில் இன்னைக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தில் பகுதியாக சட்டப்பேரவை தொகுதிகளில் ஆலோசனை மேற்கொண்டு இருக்கிறார். சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி. நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்த கருத்து பல்வேறு வியூகங்களுக்கும் பல்வேறு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அப்பேற்பட்ட சமயத்தில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளரை சந்திப்பதற்காக கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி அவர்களும், அதே போல துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய KP முனுசாமி அவர்களும் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய அவர் தங்கியிருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன பேச போகிறார்கள், இது குறித்து விவாதிக்கப்படுமா, இதன் பின்னர் ஏதேனும் அறிவிப்பாக அது வெளியே வருமா பார்க்க வேண்டியது இருக்கிறது. அடுத்த 10 நாட்களுக்குள், அதாவது நேற்றிலிருந்து 10 நாட்களில் அண்ணா பிறந்த நாளான 15ஆம் தேதி அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், அதற்கான முயற்சிகளை அதிமுக தலைமை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அப்படி இல்லை என்றால் அதை செய்வதற்கான பணியை நானே முன்னெடுப்பேன் என்றையும் அவர் தெரிவித்திருந்தார். அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது, இந்த சந்திப்பு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க வேண்டியிருக்கிறது. திண்டுக்கல்லில் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். செங்கோட்டையன் நேற்று 10 நாட்கள் கெடு விதித்த நிலையில் அது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.